ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிரீஷ் கர்னாடோட த ஃபயர் அண்ட் தி ரைன் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிரீஷ் கர்னாடோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஃபயர் அண்ட் தி ரைனோட சம்மரி பார்க்கலாம். ஸோ இந்த கிரீஷ் கர்னாடு பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருக்காருன்னா 1938 பிறந்திருக்காரு. இவர் 2019 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அண்ட் டைரக்டர் and one of the most important modern Indian dramatists. He wrote plays in Kannada. இவர் கன்னடத்தில் வந்து பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் நிறைய பிளேஸ் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ்லாம் கம்பைன் எப்படி இருக்குன்னா ஒரு மித்தாலஜி, இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவரோட ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இப்போ அவருடைய அந்த ஃபேமஸ் ஒர்க்ஸ் அண்ட் நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஹாயவந்தனா அண்ட் நாகமண்டலா, த ஃபயர் அண்ட் தி ரைன் இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸான ஒர்க்கு. அப்புறம் இவர் வந்து என்ன அவார்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா Jnanpith Award. His plays often question power, desire, jealousy and human weakness. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீக்னஸ் ஜெலசி பற்றி தான் இவரோட ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த கேரக்டர்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா அப்புறம் வந்து சம்மரி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். இவர் வந்து சன் ஆஃப் பரத்வாஜா. இவர் வந்து ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் நிறைய இந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் வந்து காட்ஸ் கிட்ட இருந்து நிறைய வரங்கள் பெற்றணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் இவர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஈகோ அண்ட் ஷார்ட்கட் மென்டாலிட்டி. எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த யவாகிரி. இவர் வந்து பரத்வாஜாவோட சன். இவர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். இப்போ நம்ம செகண்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தா ரைபியா கிரேட் சாகா. ஒரு பெரிய முனிவர் மாதிரி. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அர்வவாசு அண்ட் பரவாசு. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அண்ட் இந்த பரத்வாஜாவோட தம்பி. இவருடைய ஸ்பிரிச்சுவல் பவரெல்லாம் வச்சு இவர் யவாகிரியை வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைப்பாரு. சிம்பிள் ஆஃப் ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச். இவர் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பாரு அண்ட் வந்து அந்த ரொம்ப கோவக்காரவர். அதோட சிம்பிள் தான் இந்த ரைபியா. இந்த ரைபியாவோட ஃபேமிலி வந்து இந்த வேதாஸ் ஃபாலோ பண்ணுறது, பூஜாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட சன்ஸ் ஆல்சோ அந்த பரவாசு அண்ட் அர்வவாசு. இப்போ மூணாவது கேரக்டர் வந்து பரத்வாஜா, ஃபாதர் ஆஃப் யவாகிரி. இவர் தான் யவாகிரியோட அப்பா. இவரும் ஒரு முனிவர் மாதிரி தான். பட் இவர் வந்து அந்த ரைபியா ஃபேமிலி மாதிரி இந்த வேதாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். இவர் வந்து அவருடைய சன் யவாகிரிக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த வேதாஸ்லாம் நல்லா கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஞானம் விஸ்டம்லாம் ரீப்ரசன்ஸ் பண்ணுவாராம். இந்த டிசிப்ளின் ஒழுக்கத்துலேயும் நல்லா இருப்பாராம். ஞானம் இந்த மாதிரிலாம் பெறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாராம். பட் ஆனால் வேதாஸை வந்து கரெக்டாக இவர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைபியா ஃபேமிலி அளவுக்கு. ஸோ சொசைட்டிலையுமே ரைபியா ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். பட் பரத்வாஜா ஃபேமிலிக்கு அது இருக்காது. ஸோ இவங்க வந்து ரொம்ப அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இருப்பாங்க. பரவாஸ் இவர் வந்து எல்டர் சன் ஆஃப் ரைபியா அண்ட் சீஃப் ப்ரீஸ்ட் ஆஃப் 7 years சாக்ரிஃபைஸ். ஒரு 7 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. தென் இவர் வந்து ஒரு மீனிங் இல்லாத செல்ஃபிஷ் வந்து இவர்கிட்ட நிறைய இருக்கும். கில்ஸ் ஹிஸ் ஃபாதர் பை மிஸ்டேக் அண்ட் பிளேம்ஸ் அரவாசு. அதாவது அவங்க அப்பாவை இந்த பரவாசு கொன்னுட்டு அதை வந்து அந்த குறைய வந்து அந்த அரவாசு மேலே போட்டுருவார். கொன்னது பரவாசு தான். பட் அரவாசு வந்து அந்த சந்தேகத்தின் பேரில் அடிபடுவார். இவர் வந்து சிம்பிள் ஆஃப் கிரீட் அண்ட் பெட்ரேவல். இவர் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவர். அரவாசு இவர் வந்து யங்கர் சன் ஆஃப் ரைபியா. அவரோட சின்ன பையன் தான் இந்த அரவாசு. இவர் வந்து ஒரு ஹானஸ்ட் நேர்மையானவர் அண்ட் ரொம்ப கைண்டானவர். இவர் வந்து நித்திலைன்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். பர்ஃபார்ம்ஸ் த ஃபைனல் சாக்ரிஃபைஸ் த பிரிங் ரைன். இவர் வந்து ஒரு இதில் பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக அந்த ஊருக்கு வந்து மலையை கொண்டு வந்திருப்பார். இவர் ஆஃப் ட்ரூத் அண்ட் சாக்ரிஃபைஸ். இதுதான் இந்த அரவாசுவோடைய கேரக்டர். பட் இவர் வந்து பரவாசுவால் நிறைய சொசைட்டியில் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே இவரை வந்து அடிச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால. இப்போ நித்திலை அப்படின்னா யாருன்னு பார்த்தலாம். வந்து ட்ரைபிள் கேர்ள். அவங்க வந்து ஒரு காட்டுவாசி பெண். லவ்ஸ் அரவாசு டீப்லி. ரொம்ப டீப்பாக வந்து அரவாசை லவ் பண்ணுவாங்க. லாயல் அண்ட் எமோஷனல். ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி எமோஷனலாகவும் இருப்பாங்க. ரீப்ரசன்ட்ஸ் பியூர் லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். இதுதான் இந்த நித்திலையோடைய ஃபுல் கேரக்டர். இப்போ தென் நம்ம ஃபைனலாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விஷாகா. இந்த விஷாகாங்கிறவங்க ஒய்ஃப் ஆஃப் பரவாசு அண்ட் இவங்க ஃபீல்ஸ் லோன்லி பிகாஸ் ஹர் ஹஸ்பண்ட் இக்னோர் ஹர். இவங்க வந்து தனிமையில் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த யாகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவம் பண்ணுறதுன்னு போயிடுறதுனால அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அவங்கள வந்து தவிர்க்கிறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. அதனால ஸோ ஹி ஃபீல்ஸ். தென் அது மட்டுமே இல்லாமல் இவங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து யவாகிரி தான் லவ் பண்ணியிருப்பான். பட் யவாகிரி வந்து தவம் பண்ண போனதுனால லேட்டர் இவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து அந்த பரவாசுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் பரவாசு தவத்திலேருந்து வந்தாலுமே இவங்களுக்குள்ள அந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கிறதுனால திருப்பி இவங்க யவாகிரி கூட வந்து ஒரு கள்ள தொடர்பு மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இல்லீகல் ஆஃபர் அந்த மாதிரி. தென் த ஃபைனல் கேரக்டர் நம்ம இந்திரா. அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் என்னன்னு பார்த்தலாம். கிங் ஆஃப் த காட்ஸ். அதாவது இவர் வந்து கடவுள்களுக்கெல்லாம் கிங்கு. டெஸ்ட் யவாகிரிஸ் டிவேஷன். இவரோட யவாகிரியோடைய அந்த டிவோஷனை வந்து இவர் டெஸ்ட் பண்ணுறாரு.
then warns him about the danger of easy knowledge. அதாவது அவன் ஈஸியா நாலேட்ஜ வாங்குறான்ல, அதில வந்து வார்ன் பண்றாரு. இப்படி வாங்காத அப்படின்னு சொல்லி. ரீப்ரசன்ட்ஸ் டிவைன் ஜஸ்டிஸ். ஒரு தெய்வீகமான ஒரு நீதிய குடுப்பாரு. இந்த காட் இந்திரா. அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். இதுலயே உங்களுக்கு பாதி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் நம்ம சம்மரிய டீட்டெயிலா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். வாங்க சம்மரி பார்க்கலாம். The play is based on the story from the மகாபாரதா. மகாபாரதாவில் உள்ள ஃபாரஸ்ட் கேண்டோ அப்படின்ற 135 to 138 அந்த கேண்டோஸ்ல நடந்தது தான் இந்த ஸ்டோரி. Served George in the kingdom to bring rain. King Janame-Jayan organized the 7 years sacrifice yajna. Paravasu becomes the chief priest. அதாவது அந்த வில்லேஜ்ல ஒரு 10 இயர்ஸா ரெயினே இல்ல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பரவாசு அப்படின்றவன் வந்து ஒரு 7 இயர்ஸா ஒரு யாகம் பண்றான் மழைய கொண்டு வர்றதுக்காக. அந்த யாகத்தினால இவன் ஒரு சீஃப் பிரீஸ்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய முனிவனா ஆயிடுறான். அந்த யாகத்த யாரு, அந்த கிங் ஜனமேஜயன் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 7 இயர்ஸா யாகத்துல இருக்கவன் யாருன்னா பரவாசு, சன் ஆஃப் ரைபியா அண்ட் பிரதர் ஆஃப் அந்த அர்வவாசு. அப்புறம் வந்து இவர் யாருடைய ஹஸ்பண்ட்னு பார்த்தீங்கன்னா விஷாக்காவுடைய ஹஸ்பண்ட். ஓகே காய்ஸ், இப்போ இதில் நம்ம செகண்ட் பேரா அடுத்த பேராவுக்கு என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இந்த நெக்ஸ்ட் பேராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேன்வைல் இஸ் ஜெலசி ஆஃப் ரைபியா அண்ட் ஹிஸ் சன்ஸ் பிகாஸ் தே ஆர் ரெஸ்பெக்டட் ஸ்காலர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, யவாக்ரி வந்து ரொம்ப ஜல்லஸ் ஆகுறான். யார் மேலனா, ரைபியா ஃபேமிலியோட. பிகாஸ் அவங்க சன்ஸ்லாம் ரொம்ப இந்த சொசைட்டியில் வந்து ரெஸ்பெக்டடாக ஒரு பெரிய ஸ்காலர்ஸ், ஒரு முனிவர்கள் மாதிரி போற்றப்படுறாங்க. பட் அவருக்கு வந்து அந்த ரெகக்னேஷன்லாம் கிடைக்கல. ஸோ யவாகிரி வந்து ரொம்ப ஜல்லஸாக இருக்கான். யார் மேலேனா, ரைபியா மேலே. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங், இந்த யவாகிரியுமே ஒரு 10 இயர்ஸாக யாகம் பண்ணி அவனுமே ஒரு பெரிய ப்ரீஸ்டாக இருப்பான். அட் த சேம் டைம் இந்த ஃபேமிலியில் அவருடைய பையன் பரவாசுமே ஒரு ரைனுக்காக ஒரு 7 இயர்ஸ் யாகம் பண்ணிட்டு இருப்பான். யவாகிரி மிஸ்யூஸ் ஹிஸ் பவர் அண்ட் செடியூஸ் விஷாக்கா. யவாகிரி அவருடைய பவரால் விஷாக்காவை வந்து செடியூஸ் பண்ணுறாரு. பரவாசு ஒய்ஃப், அந்த விஷாக்காங்கிறவங்க பரவாசு ஒய்ஃப், இவரை வந்து யவாக்ரி செடியூஸ் பண்ணுறாரு. ஒரு இல்லீகல் அஃபர் வைக்கிறாரு யவாக்ரி வந்து பரவாசு ஒய்ஃப் கூட. ட்ரைபியா learns about this, he become anger and creates a demon to kill Yawakri. Yawakri dies. இந்த விஷயம் ரைபியா அந்த பரவாசோட அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவமாயி ஒரு டீமனை ரெடி பண்ணி அவர் யவாக்ரியை கொன்னுறாரு. இப்போ அவரும் இறந்துட்டார் யவாக்ரியும். லேட்டர் Paravasu accidentally kills his father Raibia in the dark, thinking he is a demon to save himself. அவரை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பாவை டீமன் நினைச்சு கொண்டுட்டாரு ஆக்சிடென்ட்லி. Blames his innocent brother Vasu. இவரு கொண்டுட்டு பழிய தூக்கி அவருடைய பிரதர், இன்னசென்ட் பிரதர் அரவாசு மேல போடுறாரு. அரவாசு இஸ் பனிஷ்டு அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் தி சொசைட்டி. அதனால அரவாசு வந்து அந்த சொசைட்டி பீப்புள்ஸ்லாம் வந்து பனிஷ் பண்ணி ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க அரவாசுவை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அரவாசு பர்ஃபார்ம்ஸ் அ ஃபைனல் சாக்ரிஃபைஸ் வித் பியூர் ஹார்ட் அண்ட் ட்ரூத். இவர் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் ட்ராமா போட்டு ஊர் மக்களுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டராக மாறி ஊர் மக்களுக்கு வந்து ட்ரூத் எல்லாம் பிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் காடு கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுனால காட்ஸ் ஆர் பிளேஸ்டு ரைன் ஃபால்ஸ், ரைன் வந்து பெரிய வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஆர்டர் ரீஸ்டோர்ட் பட் நித்திலே டைஸ் ட்ராஜிக்கலி. நித்திலே வந்து ஒரு ட்ராஜடியால் செத்து போயிடுறாங்க. யாருன்னா இவங்க வந்து ஒரு அரவாசுடைய லவர். தீம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் விசஸ் ஹார்ட் ஒர்க், jealousy and revenge, power and responsibility, truth and sacrifice, human weakness. இதெல்லாம் தான் இதோடைய தீம்ஸ். நித்தில எப்படி இறந்துருப்பாங்கன்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க சன் செட் ஆகிறதுக்குள்ளே எங்கள் ட்ரைபலோட ஹெட் கிட்ட வந்து பேசி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் அவர் அதுக்கு லேட்டாக போனதுனால அவங்க வேற ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. தென் அவங்க நான் அப்பயும் அவர் கூட தான் வாழ்வன் வந்ததுனால அவங்க அண்ணனும் அந்த ஹஸ்பண்டும் சேர்ந்து நித்திலேயே கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.